4 ஃப்ரூட் சாப்பிட்டீங்கன்னாவே 24 ஹவர்ஸ்ல 1 பாயிண்ட் பிளட் லெவல் அதிகமாகும். ஒயிட் செல் ரெட் செல் கவுண்ட் அதிகமாகும். WBC RBC ரெண்டுமே அதிகமாகும். இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுங்க. இவ்வளோ கேன்சரே மெடிசன் இல்லாமல் சரி பண்ணுங்க. வீடியோவை கோத்ரூ பார்த்துருப்பீங்க நான் நம்புறேன். ஸோ அக்கா நிறைய சொல்லியிருக்காங்க. வியாபார நோக்கத்துக்காக என்னென்னலாம் சொல்லணுமோ அது எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஒரு நியூட்ரிஷன் பேஸ்டு கண்டென்ட்டா ஒரு ஒரு மெடிக்கோவா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபிக் ஃப்ரூட் எடுத்துக்கோங்க. 40 கிராம் ஃபிக் ஃப்ரூட்ல கலோரிஸ் அப்படின்னு சொன்னா ஒரு 30 கலோரிஸ் மட்டும்தான் இருக்கு. புரோட்டீன் கிடையாது, ஃபேட் கிடையாது, எந்த நியூட்ரியன்ட்டுமே கிடையாது. சுகர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 8.5 கிராம் மட்டும். பிளஸ் மெக்னீசியம், காப்பர், விட்டமின் B6. ஸோ அக்கா வந்து சொல்லியிருக்காங்க இம்யூனிட்டி லெவல் பூஸ்ட் ஆகும், பேட் கொலஸ்ட்ரால வந்து குறைச்சி விட்டுரும், சுகர் லெவலை கம்மி பண்ணி விட்டுரும். எல்லாமே வியாபார நோக்கத்துக்காக மித்தே சொல்லி வச்சிருக்காங்க. அது எதுவுமே கிடையாது. சுகர் கண்டென்ட் அதிகமா இருக்கு. ஸோ டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு கொடுக்கவே கூடாது. பிளேட்லெட் லெவல் வந்து நம்மளை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடணும். பிளேட்லெட் லெவல் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பாடியில் நடக்கக்கூடிய பிசியாலஜிக்கல் மெக்கானிசம். நம்ம எக்ஸ்ட்ரலா எடுத்துக்கூடிய எந்த ஒரு ஃப்ரூட்டும் பிளேட்லெட் லெவல் வந்து சிந்தசிஸ் ஆகிறத இன்க்ரீஸ் பண்ணி விடாது. டெங்கு ஃபீவருக்கு கொடுத்த உடனேலாம் செல்ஸ் கவுண்ட் அதிகமாகி கம்மியாயிடுன்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். ஃபிக்ல நீங்க நினைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு பெனிஃபிட் கிடையாது. ஒரு இட் இஸ் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஃப்ரூட். இது எந்த செல்ஸும் இன்க்ரீஸ் பண்ணி விடாது. அப்புறம் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.